திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமசிவாய என்னும் மந்திரத்தினை கூறி துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமான் திருவருளும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளும், அருட்குருமார்களுடைய குரு அருளும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருநல்லூர் பெருமணம் என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். ஆச்சாரியார்கள் புறம் என்று இதனை சொல்லுவார்கள். ஆனால் ஆச்சாபுரம் என்ற பெயர் உண்டு. பிரம்மதேவர் சீர்காழிக்கு தேவர்களோடு எழுந்தருளுகிறார். அப்பொழுது இந்த தலத்தினுடைய பெருமையை அறிகிறார். இந்த பெருமையை அறிந்து நல்லூர் என்று கூறினமையால் நல்லூர் என்றும் பெயர் பெற்றது. நல்லூர் என்னும் திருநல்லூர் பெருமணம் திருஞான சம்பந்தருடைய திருமணத்தினாலே நல்லூர் பெருமணம் என்னும் பெயர் எய்திற்று. சிதம்பரம் மயிலாடுதுறை தொடர்வண்டி பாதையிலே கொள்ளிடம் நிலையத்திற்கு கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது ஆச்சாரம். இறைவனுடைய திருப்பெயர் சிவலோக தியாகர் சிவலோக தியாகர். இறைவியினுடைய திருப்பெயர் திருவெண்ணீற்று உமை அம்மை. தீர்த்தம் பஞ்சாட்சர தீர்த்தம். இது மட்டுமல்ல மெய்யடியார்கள் பெருமக்களே, 8 திக்குகளிலும் 8 தீர்த்தங்கள் இருக்கின்றன. திருஞான சம்பந்த பெருந்தகையர் திருமணம் முடிந்தவுடன் திருக்கோயிலுக்கு சென்றார். அங்கே ஒரு ஜோதி தோன்றியது. அதிலே தாமும் தன் மனைவியாரும் திருமணத்துக்கு வந்திருந்த திருநீலக்க நாயனார், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் முதலிய திருமணத்துக்கு வந்திருந்த அனைவரும் நமச்சிவாய பதிகத்தை ஓதிக்கொண்டே அஜோதியிலே கலந்து அருளிய திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு ஞானசம்பந்த பதிகம் ஒன்று உள்ளது. இக்கோயில் தருமை ஆதீன அருளாட்சிக்கு உட்பட்டது. அப்படிப்பட்ட அருமையான இந்த கல்வெட்டிலெல்லாம் இறைவனுடைய பெயர் ஸ்ரீ கைலாசமுடையார், திருப்பெருமணமுடைய மகாதேவர், திருப்பெருமணமுடைய நாயனார் என்ற பெயர்களாலெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் இந்த திருநல்லூர் பெருமணம் என்பது. திருச்சிற்றம்பலம். திருநல்லூர் பெருமணம் அழகில்லாத மெய்ஞானத்தின் எல்லை அடைவுறும் குறிப்பால் தொண்டர்கள் கூட்டமும் பெரும் கிளையும் மல்கி பெருகி சூழ கோயிலை அடைந்தார்
தவநெறி வளர்க்க வந்த ஞானசம்பந்தர் தவநெறியை வளர்ப்பதற்காகவே நில உலகத்திலே பிறந்தார். பவமெற என்னை முன்னாள் ஆண்ட அப்பண்பு கூட நவமலர் பாதம் கூட்டும் என்னும் நல்லுணர்வு நல்கியது திருவருள். பிறவி பாசம் தீர்த்தலை செம்பொருளாக கொண்டு நாதனே நல்லூர் மேவும் பெருமன நம்பனே உன் பாதம் மெய் நீழல் சேரும் பருவம் இது என்று பாடியருளினர். இக்காதல் மெய்ப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 4வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். வல்லியம் தோளுடையர் அது ஓர்ப்பது வல்லியம் தோளுடையர் போர்ப்பது கொல்லியல் வேழத்து உரி விரி கோவனம் நல்லியலார் தொழு நல்லூர் பெருமனம் புல்கிய வாழ்க்கை எம் புண்ணியனார்க்கே என்று பாடுகிறார். சிவபெருமான் வலிமையான புலியின் தோலை ஆடையாக உடுத்திருக்கிறார். வல்லியம் தோலுடையார். கொல்லும் தன்மையை உடைய யானையின் தோலை போர்வையாக போர்த்திருக்கிறார். போர்த்தி கொள்வதற்கு யானை தோல், இடையிலே உடுத்திக் கொள்வதற்கு புலியினுடைய தோல். விரிந்த கோவணத்தை அணிந்தவர். அப்பெருமான் சிவநெறி ஒழுகும் நல்ல பண்பாளர்களால் தொழப்படும் வண்ணம் திருநல்லூர் என்னும் திருத்தலத்தில் பெருமணம் என்னும் திருக்கோயிலில், நல்லூரிலே பெருமணம் என்ற கோயிலிலே வீற்றிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட விரும்பி வீற்றிருந்தருளும் வாழ்க்கையை உடையவர். இதுவே புண்ணியரான சிவபெருமானுடைய